நைட் சர்வீஸில் உங்களை வெல்கம் பண்ணுறோம். இதனால் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவர் ஆராதிக்கலாம். இந்த நேரத்தில் கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். நன்றி இயேசுவே, நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் வாசமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்தமானவர் இயேசுவே. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவா. நீர் பெரியவர். ஓ ஹalleluya, thank you Jesus. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் பெரியவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சங்கீதம் 116 7வது வசனத்தில் போட்டிருக்கு, என் உள்ளத்தை இளைப்பாற செய்றீங்க ஆண்டவரே. எனக்கார ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, அதனால நான் இளைப்பாறுறேன் ஆண்டவரே. தாவீது எழுதுறாரு, என் உள்ளத்தை இளைப்பாற செய்யுங்க இயேசுவே. Oh hallelujah, thank you Jesus. உமக்கே நன்றி செலுத்துறோம் இயேசுவே. Hallelujah. இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாமா? நான் இளைப்பாறாத அடைய. என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய். சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழ செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழ செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார்,
செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் உள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதனையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளன், எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா.
இயேசு. நம்மளுக்காக ஒரு மனவாளன் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுப்பா. எங்களோடு கூட நீங்கள் வாசமாக இருந்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்கள் வார்த்தையை எதிர்பார்க்குறோம் இயேசுவே. எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இருங்க இயேசுப்பா. உங்கள் வார்த்தைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தை மூலமாக எங்களை ஆறுதல் படுத்துறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாமே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன ஒரு அருமையான ஆராதனை. இந்த மத்திய வாரத்தில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பிரசனம், அவருடைய ஆராதனையின் மத்தியில் நம்மளை நிரப்பியிருக்கோம், நம்மளை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா வர்ஷிப் வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்காக, நம்ம உள்ளத்தை பண்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸில் இருக்கிறோம். அந்நிய பாஷைகளை பற்றின இந்த தொடர் போதனை. இதில் நிறைய கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில். ப்ளஸ் என்னுடைய பர்சனல் டெஸ்டிமனியிலேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண எப்படி அந்நிய பாஷையில் நம்ம எஃபெக்டிவாக பேச ஆரம்பிக்கிறது, ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற வார்த்தையை நம்ம எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திரும்பி நம்மளுடைய பழைய டீச்சிங்ஸ் எல்லாம் இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நம்ம சர்ச் பேஜில், யூடியூப் பேஜில் வீடியோஸ்னு இருக்கும். அங்கே நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே அங்கே பிளேலிஸ்ட் வரும். அதில் ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய டங்ஸ் பற்றின பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம டங்ஸ் பற்றி டீச்சிங்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே உங்களுக்கு நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ண முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து ஒரு 9 வாரங்கள் நம்ம வந்துட்டோம் இப்போ அந்நிய பாஷைகளை பற்றி கற்றுக்கிட்டு. போன வாரம் நம்ம கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களில் ஒன்று. அந்நிய பாஷை பேசும்போது நம்ம வாழ்க்கையில் பக்தி விருத்தி உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதுடைய 2ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனத்து வரைக்கும் நான் படிக்கிறேன். 1 Corinthians chapter 14 verse number 2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ 4ஆம் வசனத்துக்கு வரலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஓகே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், அது இருக்குது. ஆனால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இப்போ இந்த பக்தி விருத்தி அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ் பைபிளில் நல்லாயிருக்கும். எடிஃபிகேஷன் வரும். எடிஃபைலேருந்து தான் நமக்கு எடிஃபிஸ்ன்ற வார்த்தை வரும். எடிஃபிஸ்னால் ஒரு பெரிய உயர்ந்த கட்டடம்னு அர்த்தம். ஏன்னா அந்த வார்த்தை தான் கிரீக்கில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பக்தி விருத்தி உண்டாகும், அந்நிய பாஷையில் பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகுதுன்ற கிரீக் வார்த்தை வந்து ஆய்கோடோமியோ. இப்போ ஆய்கோடோமியோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, வீடு கட்டப்படுறதுக்கு அது ரெஃபர் பண்ணுது. டு பில்ட், டு ரிப்பேர் அண்ட் டு ரெஸ்டோர் அ ஹவுஸ். சரியா? ஒரு வீடை கட்டுறதா, இல்லைனா ஒரு வீடை சரிப்படுத்துறது, இல்லைனா ஒரு வீடை திருப்பி கட்டுறது. இந்த 3 விஷயத்துக்கும் பயன்படுத்துகிற கிரீக் வார்த்தை தான் ஆய்கோடோமியோ. அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பழைய ஏற்பாட்டில் தேவாலயம், இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் தேவாலயம். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் 3 பாகம் இருந்துச்சு, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் இந்த தேவாலயமாக இருக்கிறதுனால ஆவி, ஆத்மா, சரீரம் நம்மளும் 3 பாகங்களுடையவர்களாக தான் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மகிமையின் மேகம், அக்கினியின் மேகம் அந்த கூடாரத்து மேலே தான் இறங்குச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியும் மேலேயும் வந்து அந்த அக்கினி தழல் தங்குனதை நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் தேவாலயம். ஸோ தேவனுடைய வீடு கட்டப்படுது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்குன்னா, வீடு கட்டப்படுறதா தேவனுடைய வீடு நான் சொல்கிறேன். நான் ஆய்கோடோமியோனா வீடு கட்டப்படுது. எது அந்த வீடு? நம்ம தான் அந்த வீடு. ஓகே, 1 Corinthians 14:14 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷையில் பேசும்போது என்னுடைய ஆவி ஜெபம் பண்ணுகிறது, என்னுடைய ஆவி தான் ஜெபம் பண்ணுது, மை ஸ்பிரிட் பிரேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த வார்த்தையை வச்சுட்டு நம்மளுடைய முன்னோர்கள், நல்ல தேவ மனுஷர்கள் கூட என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப சின்சியராகவே நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றோம் அப்படின்ட்டாங்க. இப்போ உண்மைதான், ஆனால் அது மட்டும்தான் சொன்னது தான் ஒரு எரராக போயிடுச்சு. அப்படின்னா அந்நிய பாஷை பேசும்போது வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கைனா அப்போ காமன் பிலீவர், மினிஸ்ட்ரியில் ஈடுபடாத பிலீவர்னு சொல்லாமல், இல்லை பெரிய அளவில் எந்த ஊழியத்தில் இன்வால்வ் ஆகாத ஒரு பிலீவருக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ இது எனக்கு எதுக்கு? நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும், நான் ஒரு நல்ல கணவராக இருக்கணும், நான் ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும், நான் வந்து என் சமையல் பிஸ்னஸை நான் பார்க்கணும், என் ஹோட்டல் பிஸ்னஸை பார்க்கணும், இதில் எப்படி எனக்கு
ஆவியானவர் சகாயம் பண்ண முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் சம்மதம்னா அப்போ என் இயற்கைக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கு யார் எனக்கு சகாயம் பண்ணுவா? எனக்கு இந்த ஆவியானோட அபிஷேகம் வானா, அந்நிய பாஷை இருந்து எனக்கு என்ன யூஸ் அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த ஆய்கோடோமியோன்றது ஒரு வீடை கட்டுறது, ஏதோ வேற வாசலை கட்டி வேற பெட்ரூமை கட்டுறது இல்லை. அப்படி கட்டி உங்கள் வீடு பிரதிஷ்டை பண்ணால் போகிற மாட்டோமா? நான் கட்டவே இல்லை, அதுக்குள்ளே அது தீரல் லைட் போட்டுக்கிறாங்களே சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி தான் பாரு, ஆய்கோடோமியோனா நம்ம முழு வீடும் கட்டப்படுது, முழு தேவாலயமும், த அவுட்டர் கோர்ட்யார்ட், த ஹோலி பிளேஸ், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் முழுசும் கட்டப்படுது. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆய்கோடோமியோ எப்படி நடக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வீட்டை கட்டின சாலமன் எப்படி கட்டினாரு? இளைப்பாறுதல் மூலமா, சமாதானத்தின் மூலமா கட்டினார் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஐசியா சாப்டர் 28 verse number 11 நம்ம பார்க்குறோம் எப்படி அந்நிய பாஷைகள் மூலமா கர்த்தர் இளைத்தவனை இளைப்பாறுதல் கொண்டு வரார், இளைத்தவனுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொண்டு வராருன்னு பார்த்தோம். அப்போ அந்நிய பாஷைகள் மூலமா இளைப்பாறுதல் உண்டாகுது, இளைப்பாறுதல் மூலமா நம்ம வீடு கட்டப்படுது. அதுதான் ஆய்கோடோமியோ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு போன வார்த்தை இது புரிஞ்சிருந்துச்சுன்னா அவன். ஸோ அந்நிய பாஷைகள் பேசினா நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே பாதிக்கப்படுது, மூணுமே எஃபெக்ட் ஆகுது. இதை நீங்கள் மறந்துட வேண்டாம். அப்போ அந்நிய பாஷைகள்னா வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முதல் கட்டப்படுதுன்றது உண்மை, அதுதான் ப்ரையாரிட்டி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறவனுக்கு இயற்கைக்குரிய வாழ்க்கை, அவன் ஆத்மாவும் சரீரமும் அவன் தொழிலும் அவன் குடும்பம் அவன் செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு. ஏன் ஒரு ஆவிக்குரிய விஷயம் இயற்கையான சரீரத்தை பாதிக்க முடியுன்றது நமக்கு ஏன் ஆச்சரியமான விஷயமா தோணுது? ஒரு பிசாஸ் ஆவி புடிச்சவன், இந்த கேடரின் டிமோனேக்குன்னு சொல்லுவோம், கடாரான்ற இடத்துல இந்த லேகியோன் பிசாசுங்களை உடையவன் ஒருத்தன் வந்து இயேசுவை சந்திக்கிறான். ஆனால் அவனுடைய ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனை வந்து சங்கிலிங்களால் கட்டி போட்டும் அவனுக்கு விலங்குங்களை போட்டு கூட அதை அவன் பிச்சை எறிஞ்சிட்டு அவன் போயிடுவானான். இப்போ ஒரு பிசாசின் ஆவி அவன் சரீரத்துக்கு ஒரு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சக்தியை கொண்டு வந்துச்சா இல்லையா? செயினுங்களெல்லாம் பிச்சுச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. அது அப்போ ஒரு ஆவிக்குரிய விஷயம் ஒரு இயற்கையின் பலனை கொடுக்க முடிஞ்சிச்சே. நேச்சுரல் அபிலிட்டியை, நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை, ஒரு வித்தியாசமான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துச்சே. ஒரு பிசாஸ் ஆவியாலேயே இந்த மாதிரி செய்ய முடியும்னா தேவ ஆவியானவரால் நம்ம சரீரத்தை மாற்ற முடியாதா? பாதிக்க முடியாதா? பாதிக்க கூடாதா? ஒரு பிசாசு பிடிச்சவன் தீய சக்தியே ஒருத்தருடைய சரீரத்தை பாதிக்குதுன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சரீரத்தை தொட மாட்டாரா? அதை உருமாற்ற முடியாதா? அதில் ஒரு பலனை ஏற்படுத்த முடியாதா? ஏன் அப்போஸ்தலர் 1 ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் ஒரு வார்த்தை வருது. அந்த பலன் என்ற வார்த்தை வந்து டியூனாமிஸ் என்ற வார்த்தையில தான் நம்மளுக்கு டைனமைட் கிடைக்குது, வெடிகுண்டு தயாரிக்கிற வல்லமை. எப்படி இது வந்து பலன் இல்லை, ஆவியானவர் வரும்பொழுது அவர்களுக்கு பலன் இல்லை அப்படியா சொல்றது? அதை வல்லமை. கமான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமை. ஆமென். பவர், வல்லமை. அது வல்லமையை அளிக்கும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம சரீரத்தை அது பாதிக்க முடியும். சிம்சோனுடைய ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆவியானுடைய அபிஷேகம் எந்த பகுதியை அவனுக்கு, எந்த ஏரியாவில் அவனை இம்பேக்ட் பண்ணிச்சு? அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில். ஆமென். பாருங்க, 1000 பேர் அவனை வந்திருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவனை வந்து கயிறுங்களால் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து அவனை ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ ஆனால் வசனம் போட்டிருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இறங்கி வந்ததுனால, ஆவியானவர் அவன் மேலே இறங்கி வந்ததுனால ஒரு கழுதை செத்து கிடக்குது பாருங்க. அதோடைய எலும்பு, தாடை எலும்பு ரொம்ப பெருசு அது, சரியா? அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை சாவடிக்கிறான் பாருங்க அந்த ஒரு ஆயுதத்தை. அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னத்தை செஞ்சாரு பாரு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு தாடை எலும்புனால நான் 1000 பேரை நான் சாகடிச்சேன் அப்படின்னு சொல்கிறார் சிம்சோன். என்ன எது பாதிக்கப்பட்டுச்சு? அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு தடவை ஆவியானவருடைய வல்லமை இறங்கினதுனால ஒரு நைட் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊரை விட்டு வெளியே போகலான்ற அந்த ஊருக்கு வெளியே இவனை கேட்டை லாக் பண்ணி ஊருக்கு வெளியே பதாரில் வெயிட் பண்ணுறான். யார்? இவனை சாகடிக்கிறதுக்காக, இவனை கட்டி தூக்கின்னு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நடராத்தில் வந்து என்னடா கேட்டை சாத்திட்டீங்களேன்னு சொல்லி கேட் போஸ்ட்டுங்களே எல்லாத்தையும் சேர்ந்து உருவி தோல் மேலே வச்சுன்னு போயின்னுக்கிறான். அப்புறம் அங்கே பதாரில் ஒழிஞ்சுங்கிறவங்கள பார்த்து பேசினிருப்பான். அப்புறம் என்னப்பா இங்கே ஒழிஞ்சுங்கிற அப்படின்னு போயிருந்துருப்பா. அப்படி எங்கே போகிற? காயலாங்கடிக்கு தான், யாருக்கு தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் காசு வேணும் இல்லையா பாக்கெட்டில். ஆனால் சாம்சன் பாருங்க, ஒரு வல்லமை இறங்குச்சு. அது எதை பாதிச்சிச்சு? அவன் சரீரத்தை பாதிச்சிச்சு. ஆமென். அவன் சரீரத்தை பாதிச்சிச்சு. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்குறோமே.
அப்போஸ்தலர் பவுலை ஒரு நாள் கல்லெறிஞ்சு அவர் செத்து போயிட்டாருன்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ அடி வாங்கியிருப்பாருன்றீங்க. இது ஏதோ ஒரு சின்ன கல் ஒரு மேலே விழுந்ததுனால, மயக்கப்பட்டு விழுந்ததுனால யாரும் விட்டு போகல. ஏன்னா அந்த காலத்தில் கல்லெறிகிறவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலுங்க. சரியா? அவங்க எல்லாமே வெறித்தனமாக அடிக்குவாங்க, சாகடிக்கணுன்ற நோக்கத்தில் தான் அடிக்குவாங்க அவங்க. சரியா? கல்லில் அடிச்சுட்டு அவன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா அப்போ என்ன அடி வாங்கியிருக்காரு அப்போஸ்தலர் பவுல். ஆனால் நீங்கள் வேதத்தை படிங்க, அப்போஸ்தலர் பவுல் அடுத்த நாளே எந்திரிச்சு வேற ஒரு ஊருக்கு, கலாத்தியா பட்டணங்களில் இருக்கிற சில ஊருங்களுக்கு போய் பிரசங்கத்தில் இறங்கிடுறாரு. எப்படி நடந்துச்சு அது? கமான் சொல்லுங்க, எப்படி நடந்துச்சு அது? ஏன்னா அந்நிய பாஷைகளை பேச 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 ஆவியானவரால் நிரம்பி வாழ கத்துக்கிட்ட அப்போஸ்தலர் பவுல் சரீர பலவீனங்களை ஜெயிக்கிற அந்த பலனை உடையவராக இருந்தார். அந்நிய பாஷைகள் உங்க சரீரத்தை பாதிக்குதுன்றது உண்மை. ஆய்கோடோமியோனா ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே பாதிக்கப்படுது. நிறையா செமினாரில் ப்ரீச் பண்ணுற அருமையான தேவ போதகர்கள் அதை சொல்லுவாங்க பாருங்கள். ஒரே ஞாயிற்றுக்கிழமை 4-5 சர்வீஸ் பிரசங்கம் பண்ணுற அந்த போதகர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த எனர்ஜி, எங்கேருந்து வருது இந்த சத்துவனா? அவங்க சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்கான கிருபை கர்த்தர் தரார். அதுதான் ஆவியானுடைய வல்லமை. அவங்க தொண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ, சில பேர் சில நேரத்தில் வலி மத்தியிலலாம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவ்வளோ தெளிவாக இருக்கும், அவ்வளோ வல்லமை நிறைஞ்சதாக இருக்கும். அதுதான் விஷயம். ஆவியானுடைய அபிஷேகம் அந்நிய பாஷைகளை பேசும்போது நம்ம சரீரம் பாதிக்கப்படுது, நம்ம சரீரம் பாசிட்டிவாக பாதிக்கப்படுது, நம்ம சரீரம் ஆரோக்கியத்தினாலையும் கிருபைனாலையும் பலனாலையும் நிரப்பப்படுது. நான் ஆரோக்கியம் சொன்னேன் இல்லையா? அதனால ரோமர் 8:26 பார்க்கலாமா? சில பேர் பிலீவ் பண்ணுறதே இல்லை பார். அந்நிய பாஷைகளை பேசும்போது நம்மளுக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பாரு. இது வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ரோமர் 8:26 வரலாமா? கவனிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா என்ன வேண்டிக் கொள்றது, என்ன ஜெபம் பண்ணுறதுக்கான சில வார்த்தைகள் நம்மளுக்கு இல்லை, அதனால அதுவும் ஒரு பலவீனம் தான். உண்மை. சரியா? இப்போ கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த பலவீனத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை பாருங்களேன், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இப்போ இந்த பலவீனங்கள்ன்ற வர்ற இந்த கிரீக் வார்த்தை அஸ்தீனியா. ஓகே, அஸ்தீனியா, ASTHENIA நினைக்கிறேன், அஸ்தீனியா அந்த வார்த்தை. இப்போ அந்த அஸ்தீனியான்ற கிரீக் வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் நீங்க பார்த்தீங்கன்னா பாடிலி வீக்னஸ். நம்பர் ஒன் மீனிங். நம்பர் 1 கிரீக் ஸ்காலர் அவர் பேர் தேயர் சொல்றாரு, அஸ்தீனியாவுடைய முதல் அர்த்தமே பாடிலி வீக்னஸ், சரீரிகமான பலவீனம். அதுக்கு அடுத்ததா மானசீக பலவீனம். சரியா? the weakness concerning the soul. so bodily weakness and weakness concerning the soul. இந்த 2 அர்த்தமும் உடைய வார்த்தை தான் அஸ்தீனியா. அப்போ ரோமன்ஸ் 8:26 படிக்கும்போது என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்னா, ஆவியானவரும் நமது சரீரிக பலவீனங்களிலும் நம்மளுடைய ஆத்மாவுக்குரிய பலவீனங்களிலும் உதவி செய்கிறார். The Holy Spirit helps us even in our bodily weaknesses. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நிச்சயமா ஆவியானவர் நமக்கு சகாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். லாஸ்ட் வீக் ஃபினிஷிங்கில் ஒரு டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ணேன். டேனியல் அப்படின்றவங்க கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க, அவங்க கண்ணு மங்கலாக தெரிஞ்சதுனால இம்மிடியட்டாக அவங்கள ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு கம்யூனியன் எடுத்துகிட்டு நல்லா மெசேஜிங்களை கேட்டுருக்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறதுக்கு கூட டிலே பண்ணிட்டுக்கிறாங்க. ஆனால் நிறைய அந்நிய பாஷைகள் கம்யூனியன்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க கண் அந்த மங்கலாக இருந்தது நிறையாவே சரியானதை இவங்களே உணர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவங்க டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் இவால்வேஷன் ஷீட்டில் எழுதியிருக்கிறாங்க என்னன்னு, உன் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான பேட்சஸ் இல்லை, கிளியராக இருக்குது உன்னுடைய கண் பார்வைக்கு, எந்த விதமும் குறைவில்லைன்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டாராம். அந்நிய பாஷைகள் சரீரத்தை பாதிக்குது, ஏன் சரீரிக சுகத்தையும் பலத்தையும் நமக்கு அளிக்குது. பாஸ்டர் ஜான் பிவியர் அவருடைய அந்நிய பாஷையின் டீச்சிங்ஸை என்னோட காலேஜ் டைம்ஸில் நான் அதிகமாக கேட்குவேன். ஆவியானவருடைய அபிஷேகம், அந்நிய பாஷைகள், இதை பற்றியெல்லாம். அதில் ஒரு இன்ஸ்டன்ஸில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. அவங்களுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது, ஏதோ ஒரு மோசமான ஒரு கண்டிஷன், அது சுகமாக முடியாது, இல்லை சுகமாகிறது ரொம்ப மெதுவாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு கண்டிஷனாக இருந்துச்சு. அந்த விஷயம் வரும்போது ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க மாமியாரை பார்த்தாராம் பாருங்க. பார்க்கும்போது இவர் உள்ளத்தில் தோணுச்சான் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி.
ஸோ இவர் அவங்கள கூப்பிட்டு அந்நிய பாஷையில் ரொம்ப வாஞ்சா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். அதில் ரொம்பவே இறங்கிட்டாராம் பாருங்க. இவர் கண்ணை திறந்து பார்க்குறாராம், இவங்க மாமியார் வந்து ஆவியானால் தொடப்பட்டு இவங்க கீழே இருக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த வியாதி நீங்கி அவங்க சுகமானவங்களா எந்திரிச்சாங்க. யார் தொட்டது அவங்க சரீரத்தை? ஆவியானவர். எதை யூஸ் பண்ணாரு? அந்நிய பாஷைகளை யூஸ் பண்ணாரு. அப்போ ஆய்கோடோமியோ ஆகுதுன்னா வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை, உங்கள் சரீரமும் தொடப்படுது, உங்கள் ஆன்மாவும் தொடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ லைவ் சாட்ல போடுங்க பார்க்கலாம். The Holy Spirit will impact my body. சொல்லுங்க, the Holy Spirit will impact my body. இன்னொரு லைவ் சாட்ல நீங்க போடுங்க, tongues affects my body. Tongues affects my body. அந்நிய பாஷைகள் உங்க சரீரத்தை நிச்சயமா பாதிக்குது. ஓகே, அது வேதத்தில் நம்ம ப்ரூவ் ஆனதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சில ரிசர்ச்சுங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர், இது வந்து உலக தரத்திலே ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ன்றது நமக்கு தெரியும். அதில் வந்து சும்மாலாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு ரிசர்ச் பற்றி போட்டிருந்தாங்க. நான் ஒரு மெயின் ஷீட்லேயே பாருங்கள். அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, யூகேல யுனைடெட் கிங்டமில் ஒரு 1000 அந்நிய பாஷையில் பேசுகிற இவாஞ்சலிக்கல்ஸை ரிசர்ச் பண்ணி அவங்க அந்நிய பாஷை பேசும்போது அதை ஸ்டடி பண்ணி அவங்க ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க பாரு, நல்லா கவனிங்க. Those who speak in tongues consistently and regularly, ஞாபகம் வச்சுங்க, என்னைக்கோ ஒரு நாள் 2 வார்த்தை பேசுறது இல்லை, ஆராதனை நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் பேசுறது இல்லை, டெய்லி நிறையா தடவை. Tongues, those who speak in tongues consistently and regularly have fewer mental disorders than those who do not. அப்படின்னா மானசீகமாக மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இல்லை? யாரு பாதிக்கப்பட போகிறதில்ல. அந்நிய பாஷையில் அதிகமாகவும் தொடர்ந்து அவங்க பேசுகிற யாராக இருந்தாலும் அவங்க மனதளவில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்களாம். மென்டல் டிசார்டர் வராது. அவங்க வந்து மானசீக அளவில் அவங்க இதாகிட மாட்டாங்க, எஃபெக்ட் ஆகிட மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்களா? மென்டல் டிசார்டர்ஸ் வராது. அது போதாதான் உங்களுக்கு? நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் வார்த்தை சொல்லுங்கிறேன். நான் மென்டல் ஆக மாட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை நினச்சா மென்டல் ஆகிடுவோம் பாரு. நம்ம அதை நினச்சி இதை நினச்சி அது பண்ணு இது பண்ணு, இந்த பில்லை கட்டு அந்த பல்லை கட்டு அங்கே இதை கட்டு இது அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை பதர், நான் டிப்ரெஷனில் போயிட்டேன்றாங்க நிறையா பேர். கவனிங்க, அந்நிய பாஷையில் பேச கற்றிங்கன்னா ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது நமக்கு. அந்நிய பாஷையில் பேச 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 ஒரு இளைப்பாறுதல். இட் எஃபெக்ட்ஸ் யூ ஆன் யுவர் மைண்ட் லெவல். இட் எஃபெக்ட்ஸ் யுவர் சோல். It impacts your soul. Amen. அப்போ அந்த நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, those who speak in tongues consistently and regularly have fewer mental disorders. Come on. இன்னொரு ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, இது ரொம்ப ஒரு பேர் போன ஒரு யூனிவர்சிட்டி பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா. அதோடைய நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதோடைய தலைவர் வந்து மிஸ்டர் ஆண்ட்ரூ நியூபர்க். அவர் ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணியிருக்கிறார். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க, நம்மளுடைய மூளையில் இருக்கிற முன்பகுதி இருக்குதுல்ல, ஃப்ரண்டல் லோப். அந்த ஃப்ரண்டல் லோப் வந்து ஒரு மனுஷனுடைய பேச்சு திறனை அதுதான் செயலாற்றுது. இட் கண்ட்ரோல்ஸ் த ஸ்பீச் ஆஃப் த பர்சன், ஸ்பீக்கிங் அபிலிட்டி, த லாங்குவேஜ் ஆஃப் த பர்சன். எது? ஃப்ரண்டல் லோப். அது எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம பிரெயினில் இருக்குது. ஓகே பிரதர், பிரெயின் எங்கே பிரதர் இருக்குது? உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ பிரெயினுடைய ஃப்ரண்டல் லோபில் அந்த ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த இடம் தான். ஆனால் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க, அந்த பென்சில்வேனியாவில் இருக்கிற அந்த டாக்டர் ஆண்ட்ரூ நியூபர்க், அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் அவங்க அந்த பர்சன் வந்து இங்கிலீஷில் நார்மலாக பேசும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்குதான், நிறைய இம்பல்சஸ் கிடைக்குது, நிறையா ரொம்ப ஆக்டிவாக இருக்குதான் ஃப்ரண்டல் லோப். ஆனால் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ரண்டல் லோபில் ஆக்டிவிட்டியே இல்லையா. அப்போ அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க பாரு? மனுஷன் பேசினாலே ஃப்ரண்டல் லோபில் இருந்து தான் பேசணும். அங்கே தான் லாங்குவேஜ் கெப்பாசிட்டி, ஸ்பீக்கிங் எபிலிட்டி எல்லாம் அங்கே தான் அவனுக்கு ப்ரோக்ராம் ஆயிருக்குது. அப்போது இவர் பார்த்து ஆச்சரியமானாராம். பாரு, அவன் இங்கிலீஷ் பேசும்போது ஃப்ரண்டல் லோபில் ஆக்டிவிட்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அவன் அந்நிய பாஷை பேசும்போது மட்டும் அந்த ஃப்ரண்டல் லோபில் ஆக்டிவிட்டியே இல்லையே. அப்படின்னா அந்நிய பாஷை நம்ம மைண்ட்லேருந்து வர்றதில்லை, அந்நிய பாஷை நம்ம ஆவிலேருந்து வருது. 1 கொரிந்தியர் 14:14 உண்மை. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய மைண்டு பலனற்றதாக இருக்குது, என்னுடைய புத்தி பலனற்றதாக இருக்குது. இங்கிலீஷில் அடி வரல, மை மைண்ட் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அது என் மைண்ட்லேருந்து வரல, மை ஸ்பிரிட் பிரேஸ் என்றாரு. ஏன் ஆவி ஜெபம் பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தை உண்மை. ஆனாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பார். கண்டுபிடிச்சு அவங்க சொல்றாங்க, அப்போஸ்தலர் பவுல் சொன்னதை தான் அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே,
இப்போது ஒரு முக்கியமான ரிசர்ச்சுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம், சரியா? இன்னொரு முக்கியமான ரிசர்ச். அந்த ரிசர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஜேம்ஸ் சாப்டர் 3க்கு நம்ம வரலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அதோடைய 3ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் படிக்கிற, நல்லா கவனிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை திருப்பி நடத்துகிறோம். ஒரு குதிரையை டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா, நிப்பாட்டணும்னா, கண்ட்ரோல் பண்ணணும்னா அதோடைய வாயில் இருக்கிற அந்த கடிவாளத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை வச்சு முழு சரீரத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும்னார். சரி, அடுத்தது பாருங்களேன். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராகவும் மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பெரிய கப்பல், ஆனால் அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதே சின்ன ரடர் மூலமாக தான். இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மூணாவதாக ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. என்ன விஷயம் தெரியுமா? அப்படியே அதே மாதிரி நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். கவனிங்க, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, என்னது அது? என்ன புது புதுசாக பேசுகிறேன்? நம்ம சரீரத்தை கரைப்படுத்து தான். எது? நம்முடைய நாவு. எப்படி நம்ம சரீரத்தை பாதிக்குது? ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. இதெல்லாம் புது புது வார்த்தை. என்ன ஆயுள் சக்கரம்? எங்கே பார்த்துக்கிறோம் ஆயுள் சக்கரம் நம்ம, இல்லையா? ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஓகே, இதை பாருங்க, எப்படி என்ன மாதிரி வசனம் இல்லை இது? முதலாவது இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பாருங்க, என்ன சொல்றாருன்னா, ஒரு குதிரையை முழு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணால் கடிவாளத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு பெரிய கப்பலுடைய டைரக்ஷனே திருப்பினா சின்ன ரடர் வச்சு நம்ம திருப்பிடலாம் சுக்கானால. ஒரு முழு சரீரத்துடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுது, அது ஒன்று. ரெண்டாவது, முழு சரீரத்தையே கரையாக்கிடுது. எது? நாவு. இது எதை பற்றி பேசுது? அது வேற அக்கினின்றார். சுட்டு அதான் பற்ற வைக்குது, கொளுத்தி விடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாக்கை நெருப்பு வைக்கிற மாதிரியே ஒரு பேசின்னு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், முதலாவது இந்த 2 ஆசீர்வாதத்தை நம்ம ஆமேன்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? நல்லா கவனிங்க. உங்கள் முழு சரீரத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா, இப்படி சொல்ல கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறத விட முழு சரீரமும் அஃபெக்ட் ஆகணும்னா, ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளுடைய சரீரத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்ம அந்நிய பாஷையில் பேசணும். அவன். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையுடைய டைரக்ஷனே மாறணும்னு விருப்பப்படுறீங்களா? கர்த்தருடைய நோக்கத்தை திருப்பி, உயர்வை திருப்பி, நல்ல வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அவ்வளோ பெரிய கப்பலை திருப்பிட்டு சின்ன சுக்கான் மாதிரி நம்ம அந்நிய பாஷையின் வரத்து மூலமாக நம்ம வாழ்க்கையோட டைரக்ஷனே நம்ம மாற்றிட முடியும். ஆமென். சரியான இடத்துக்கு நம்ம போயிட முடியும். ஹல்லேலூயா. அது 2 ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? ஆனால் 3ஆவதா பாருங்க, நம்மளுடைய நாவு சின்னதாக இருந்தோம் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுது, சரீரத்தை கரப்படுத்துதுன்னு சொல்கிறாங்களே. இதை நம்ம ஆழமாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒரு சில வேத வல்லுநர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட தைரியமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். வாய் திறந்து கண்ட வார்த்தைங்களை பேசின்னு, நெகட்டிவாக பேசிக்கின்னு, சும்மா தப்புங்களையே பெருசு பண்ணிக்கின்னு, எப்போ பார்த்தாலும் கீழ்நோட்டமாகவே பேசிக்கின்னு, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பிற்போக்காகவே பேசிகிட்டு இருந்தோன்னா என்ன நடக்குமா தெரியுமா? இந்த நாக்கு பேசுகிற வார்த்தையினாலேயே அதுலேருந்து வர்ற நெருப்புனாலேயே நம்ம ஆயுள் சக்கரம் கொளுத்தி விடப்படுதுன்னு அர்த்தம். நம்ம ஆயுஷ் காலம் கம்மியாயிடுது. நம்ம சரீரமே கரப்படுதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை இருக்கிற அந்த தற்காப்பு சக்தியை நாக்குனால வர்ற கெட்ட வார்த்தைகளாலையும், கெட்ட செய்தியின் பேசுகிற வார்த்தைகளாலையும், தீமையான வார்த்தைகளாலையும் அது நாசமாக போகுது. எது? நம்ம ஆயுள் சக்கரமும் ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்படின்னா அர்த்தம் சீக்கிரமாக செத்து போகிற மாதிரி ஆயிடுது. இன்னொன்று என்ன? நம்மளுடைய சரீரத்தில் தேவன் கொடுத்துருக்கிற இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த தற்காப்பு சக்தியை அந்த நாக்கு ஒன்றும் இல்லாமல் போட்டுட்ருக்குது, ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்குது, அதை நாசப்படுத்திட்டு இருக்குது. இப்படி சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசினிருந்து, எப்போ பார்த்தாலும் தப்பாக பேசினிருந்து, கெட்டதையே எதிர்பார்த்து நெகட்டிவாகவே பேசினிருந்தோன்னா என்ன ஆகும் தெரியுமா? முதலாவது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளே நாசப்படுத்தினுங்கிறோம். ரெண்டாவது, அதனால நோய்கள் நிறையா வர சான்ஸு, அதனால சீக்கிரமாக உயிர் போயிட சான்ஸ் இருக்குது, சீக்கிரமாக பட்டுன்னு போயிட முடியும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசின்னு, துக்கமாகவே பேசின்னு இருந்தால் நம்மளுடைய இம்யூனிட்டி வீக் ஆகுது, நம்மளுடைய ஆயுசு நாட்கள் குறைவாகுது. இப்போ நான் நெகட்டிவ் சைட்லேருந்து தான் பார்த்தோம். இதை பாசிட்டிவாக பார்த்தா என்னவா இருக்கும் பார்த்தோம். அப்போ மனுஷனுடைய நாக்கே என்ன பண்ணுது? அவன் இம்யூனிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணி அவனுடைய லாஞ்சவிட்டியை நாசப்படுத்துது. இப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்க்கலாமா? அப்போ என் நாக்கு அதே ஒரு அக்கினி, ஆனால் அந்த அக்கினியை கர்த்தருடைய அக்கினி தொற்றுச்சுன்னா,
அந்த அக்கினிய, அந்த நாக்க தேவனுடைய அபிஷேகம் தொட்டு அந்நிய பாஷையில நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, கமான், அப்போ ஒரு முழு குதிரையுடைய சரீரமே பாதிக்கப்படுற மாதிரி நம்ம முழு சரீரமே பாதிக்கப்படும். அப்போ கப்பல், அழிவுக்கு போயிட்டு இருக்கிற கப்பல் நல்ல ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி திருப்ப முடியும். அப்போ நல்லா கவனிங்க, இம்யூனிட்டியை நாசப்படுத்திட்டு இருந்தா நம்ம நாசமா போன நாக்கு இப்போ அந்நிய பாஷையை பேசுறதுனால நல்ல வாழ்க்கையில நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகமாக்கிக்க முடியும். Immunity gets boosted. Come on. அப்போ இம்யூனிட்டி பூஸ்ட் ஆச்சுன்னா வியாதிகள் வருது குறைவு. வியாதிகள் வருது குறைவாக இருந்துச்சுன்னா, வியாதிகள் நம்ம ஈஸியாக ஜெயிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம ஆயுசு நாட்கள் அதிகமாகுது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம சரீரத்தில் இருக்கிற தற்காப்பு சக்தி பலன் அடையுது, அதிகமாகுது. ஹல்லேலூயா. வேதத்துல இருந்து பார்த்துட்டு வந்தானே அதை. இப்போ ரிசர்ச்ல இருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. டாக்டர் கார்ல் பீட்டர்சன் அப்படின்றவர் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் அவர் ஸ்டடி பண்ணவர். ஸோ அவர் அந்த ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் அந்நிய பாஷையில் பேசுகிறத பற்றின எஃபெக்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு தடவை. அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்களேன். He came to the conclusion, when you pray in tongues consistently, நல்லா கவனிங்க, in regularly, அப்புறம் extended times of praying, வெறும் சும்மா என்னைக்கோ ஒரு நாள் பிரதர் பேச சொல்கிறார், நான் பேசுகிறேன், ஐயோ ட்ரம் சத்தமாக வருது அதனால் நான் பேசுகிறேன், ஐயோ எல்லாரும் தட்டுறாங்களே கை நானும் பேசுகிறேன், அப்படி இல்லை. ரெகுலராக தொடர்ந்து, அப்புறம் எக்ஸ்டெண்டட் டைம்னு அர்த்தம். சில டைம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இந்த மாதிரி நிறையா நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்கு என்ன நடக்குதான் பாருங்களேன். He came to the conclusion, when you pray in tongues consistently and for extended times of praying, the immune system is boosted. அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க, இது உண்மையாக நடக்கிறது ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில். அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகுதான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான் தெரியுமா? 35% to 40% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குதான். என்ன பிரம்மாண்டம் பாருங்க. ஒரு மூலிகைனால கூட இந்த மாதிரி கிடைக்கிறது தெரியுமா? சொல்கிறாங்களே இப்போ மஞ்சத்தூளோ இல்லைனா இப்போ நிறைய இதுங்களாம் சொன்னாங்களே, இந்த கொரோனா வைரஸ் டைமு இந்த இம்யூன் பூஸ்டர்னு அந்த கசாயத்தை கொடுங்க. இந்த ஒரு ஹோட்டலில் கசாயத்தை விற்றுனுக்குறாங்க. சரியா படி இம்யூன் பூஸ்ட் ஆகுது இதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கே பார்த்தாலும் இம்யூன் பூஸ்டர், அந்த டேப்லெட்டுங்க வேறு ரொம்ப ஃபேமஸ் ஆயின்னு. ஸோ தப்புன்னு சொல்ல நான் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, அது எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா கூட அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் அளவுக்கு தான் அது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி விடுது. ஆனால் அந்நிய பாஷையில் நீங்களும் நானும் பேசும்போது நல்லா கவனிங்க, அது ஆக்சுவலாக அது ஒரு விஷயம் ஒன்று ஆகுதான் பாருங்களேன். என்ன நடக்குதுன்னா, என்ன ஹேப்பன்ஸ் அப்படின்னு நம்பர் நான் அது ஒரு அந்நிய பாஷையாக போச்சு நாட்டில். என்ன நடக்குதுன்னா, டங்ஸ் எஃபெக்ட்ஸ் த ஹைப்போதலாமஸ். அந்த இடம் பேர் என்னது? ஹைப்போதலாமஸ். எங்கே இருக்குது? அது நம்ம தலால தான் இருக்குது. ஓகே, ஹைப்போதலான்னு வருதில்ல அங்கே. இட் எஃபெக்ட்ஸ் த ஹைப்போதலாமஸ், நம்மளுடைய பிரெயினில். அண்ட் இந்த இடத்துல தான் இம்யூன் சிஸ்டம் சென்டர் ஆயிருதான். இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு இடம் அங்கேருந்து தான் அது ஆரம்பிக்கணும், அந்த இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதை இன்னும் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்களேன். டங்ஸ் எஃபெக்ட்ஸ் த ஹைப்போதலாமஸ். திஸ் இஸ் வேர் இம்யூன் சிஸ்டம் இஸ் சென்டர்ட். வேதத்தில் கொடுத்துருக்குது, அதை ரிசர்ச்சும் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷைகள் பேசும்போது ஹைப்போதலாமஸ் எஃபெக்ட் ஆகுது. அங்கேருந்து தான் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆக முடியும். அங்கேருந்து 35 to 40% நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது. இதை கண்டுபிடிச்சவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் பேர் டாக்டர் கார்ல் பீட்டர்சன் அட் ORU, ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி வீடியோஸ் கூட ரிலீஸ் ஆகிருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு டங்ஸ் ரிசர்ச் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு பல வீடியோஸ் வரும் பாருங்கள். அதில் நிறையா நீங்கள் கற்றுக்க முடியும். அதில் இருந்து ரொம்ப சிம்பிளாக இதான் சொல்ல வந்துங்கிறேன் நான். ஐக்கோடோமியோக்கு தான் வந்துங்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கோடோமியோ. ஹalleluya. இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, வாங்கிக்கோ டோமியோ, வாங்கிக்கோ. இந்த அந்நிய பாஷையை நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா இது வீடே கட்டப்படுது. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 கட்டப்படுது. ஆமென். மனதளவுலையும் பலவீனத்துக்கு சகாயம் பண்ணுறார், உடல் அளவுலையும் பலவீனத்துக்கு சகாயம் பண்ணுறாரு. இது வெறும் ஆவிக்கிற வாழ்க்கையை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது. மைண்ட் அளவில் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க முடியும். இம்யூன் சிஸ்டம்னு உடனே டாக்டர் ஜான் ஜி லேக் அவருடைய ஊழியத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். அவருடைய பயோகிராஃபிலாம் நான் படிச்சிருக்கிறேன் பாருங்கள். டீட்டெயில்டாலாம் நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும் அவருடைய வாழ்க்கையில். அவர் ரொம்ப பணக்காரர்களில் ஒருத்தர். அவருக்கு டைட்டானிக்கில் போகிறதுக்கு ஃப்ரீயான ஒரு டிக்கெட் கொடுத்தாங்களா. ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர், டாக்டர் ஜான் ஜி லேக் அப்படின்றவர். ஆனால் அவர் போல, எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அவர் போல. ஏன்னா அது மூழ்க போகுதுன்றது லேட்டராக நம்ம பிக்சர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையா பேர். ஆனால் ஒரிஜினல் டைட்டானிக்கில் ஜாக் ரோஸ் இவங்க யாரும் இல்லை.
ஓகே. ஆனால் இவர் இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. யார்? ஜான் ஜி லேக். ஆனால் அவர் போல. ஓகே. ஸோ ஜான் ஜி லேக் என்ன பண்ணார்? அவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு அதில் இருக்கிற பணத்தெல்லாம் ஊழியக்காரங்களுக்கும் சபைகளுக்கும் வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு எந்தவித பணத்துடைய சப்போர்ட் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஊழியத்துக்காக கிளம்பி வந்தார். சரியா? அவர் கிளம்பி வரும்போது எப்படி அவருடைய விசுவாசத்தின் பாதையில் எவ்வளோ அதிசயமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தில் நம்ம பார்க்க முடியும். அவருடைய முக்கியமான ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகமளிக்கிற ஊழியத்தில் கர்த்தர் அவரை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினார். அதுக்கான வெளிப்பாடை கொடுத்துருந்தார் அவருக்கு. இப்போ அவர் இருந்த ஊர் பேர் வந்து ஸ்போக்கேன், சவுத் ஆஃப்ரிக்காவில். இந்த ஸ்போக்கேன் என்ற ஊரில் என்ன பண்ணார் ஜான் ஜி லேக்? அநேகருக்கு அவருடைய ஜெபத்து மூலமாக சுகம் அடையிறதுனால அவர் நிறைய பிலீவர்ஸை ட்ரெயின் பண்ணார். எதுக்காக? நீங்களும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள், ஆவியானுடைய வல்லமையால் அநேகர் சுகமாக முடியும் அப்படின்ட்டு ஒரு கட்டடத்தை எடுத்து அதில் நிறைய ரூம்கள்லாம் கிரியேட் பண்ணி, அது பேரே ஹீலிங் ரூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாதவங்க அந்த ஹீலிங் ரூமுக்கு வருவாங்க. இவர் ட்ரெயின் பண்ண வாலண்டியர்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சுகமாகிற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். அவங்க சுகமாயிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. கவனிங்க, ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கேனில் 2 ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அந்த சிட்டியில். ஜான் ஜி லேக் அவருடைய ஊழியத்தின் வல்லமையினால வியாதியஸ்தர்கள் அந்த ஊரில் கம்மியானதுனால ஒரு ஹாஸ்பிட்டலையே ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாம். அடப்போடா பேஷண்ட்டே வர்றதில்ல அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஊழியமாக இருக்கும் பாரு இது. ஏன்னா ரொம்ப அதிகமான ரிப்போர்ட்டுங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஜனங்க சும்மா சொல்லுங்கிறாங்களா அப்படின்ட்டு கவர்மெண்ட்டில் அந்த அஃபிஷியலுங்க வந்தாங்களாம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து அவங்க போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. சார் இவனுக்கு என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் பாருன்ட்டு இவங்க எடுத்துவிட்டாங்களாம் பாரு. சார் நம்மளுக்கு பாதி தான் வந்து சேர்ந்துக்குது, நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப ஓவராகவே நடந்துருக்குது, லட்சக்கணக்கான பேர் சுகமாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நியூஸ் கொஞ்சம் பாருங்க ஒரு வல்லமை பாருங்கள். இந்த ஜான் ஜி லேக் என்ன பண்ணார்? நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் ரகசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் உலகமெங்கும் பியூபானிக் பிளேக் அப்படின்னு ஒரு பிளேக் வந்துச்சு. இப்போ எப்படி சார்ஸ், கொரோனா வைரஸ் எல்லாம் ஒரு பிளேக், இது வந்து ஒரு தொற்று வியாதியில் அநேகருக்கு பரவுற ஒரு வியாதி, இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் பியூபானிக் பிளேக் ஒன்று வந்து வாயில் மூக்கிலலாம் நுர தள்ளி செத்துருவாங்களாம் ஜனங்க பாருங்கள். ஆனால் அவங்களை அடக்கம் பண்ண போனால் அந்த கிருமி அடக்கம் பண்ணுறவங்களும் பாதிச்சிடும் இல்லையா, தொற்று வியாதி தானே. அதனால நிறைய பணங்களை வந்து அடக்கம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்களாம். மெடிக்கல் ப்ரொஃபஷனல்களே ரொம்ப பயந்து தான் அடக்கம் பண்ணிருந்தாங்களாம். அப்போ ஜான் ஜி லேக்கும் அவருடைய டீம் வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களா, நாங்கள் அடக்கம் பண்ணுறோம், இதை எங்களுக்கு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறதில்ல அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் பாரு, COVID-19 நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்க முடியுமா இல்லை? ஆனால் என்ன வல்லமே அவர் வேலை செஞ்சுருக்காரு பாருங்கள். அவரும் அவருடைய டீம் இறங்கி எல்லாரையும் பேக் பண்ணி இந்த இறந்து போன சடலங்கள் எல்லாத்தையும் அவர் எல்லாம் அடக்கம் பண்ணாங்களாம். அப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கூப்பிட்டு கேட்டாங்களா, அது எப்படி அது உங்கள் டீமை மட்டும் இந்த கிருமி பாதிக்க மாட்டேங்குது, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறீங்களே? அப்போ அவர் சொன்னாராம், ஒரு பணம் இருந்துச்சான் பாரு, அந்த பணம் வாயில் அந்த நுரெல்லாம் இருந்துச்சான். அவர் சொன்னாராம், மைக்ரோஸ்கோப் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்ட்டு அவர் கையை மைக்ரோஸ்கோப் கீழே வச்சுட்டு அவர் சொன்னாராம், அந்த நுரையை கொஞ்சம் எடுத்து என் கை மேலே போடேன் அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கும் பாரு, அதில் நிறைய கிருமிகள் இருக்கும். அந்த நுரை எடுத்துகிட்டு வந்து இவருடைய கை மேலே போட்டு அதை மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்குறாங்களாம் பாருங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இவருடைய ஸ்கின்னை அந்த கிருமிகள் தொட்டவுடன் அப்படியே சுருங்கி சாவுதான் பாருங்க, அப்படியே செத்துருதான். அப்போது அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களா, சார் என்ன சார் இது? என்ன உடனே அவர் சொன்னாராம், திஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னாராம். ஓகே நண்பா, இது என்ன தெரியுமா? இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆவியின் ஜீவன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. அவருக்கு மட்டும் இது எஃபெக்ட் ஆகவே இல்லையா, பயங்கரமான இம்யூன் பவர். எப்படி வந்தோமே, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாசமா போன நாக்குனால சரீரத்தில் இம்யூனிட்டி நாசமாக போகிறது இல்லாமல் ஆயுஸ் நாட்கள் குறைஞ்சு போயிட்டான். ஆனால் கர்த்தரோட ஆவியானவர் இதே நாக்கை தொட்டுட்டார்னா, இந்த நாக்கு ஆவியானோட அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா முழு சரீரமே ஆசீர்வதிக்கப்படுது, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது. ஏன் ஹைப்போதாலமஸ் எஃபெக்ட் ஆகுது, 35 to 40% இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. அதை ஜான் ஜி லேக் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிச்சார் பாருங்க. அவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. அவர் சொன்னார், praying in tongues is the making of my ministry. Come on நான் சொன்னார் பாருங்க, praying in tongues is the making of my ministry. என் ஊழியம் எப்படின்னா அந்நிய பாஷைகள் மூலமாக தான் அப்படின்ட்டார் அவர். அந்நிய பாஷைகள் இல்லைன்னா என் ஊழியத்தை இவ்வளோ தூரம் நான் செஞ்சிருக்க முடியாது. let speaking in tongues
be the making of your ministry, be the making of my ministry, be the making of your life and my life. அந்நிய பாஷைகள் தான் நம்ம வாழ்க்கையாவே மாறட்டும். அந்நிய பாஷைகள் மூலமா நம்ம இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்காக வச்சிருக்கிறார். அவர் சொன்ன அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போறோம். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse number 2. அதுல அவர் சொல்றார் பாருங்களேன், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ஆமென். அவர் சொன்னார்ல, the law of the spirit of life in Christ Jesus. அது வார்த்தை இங்க தான் இருக்குது பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இன்னொரு தடவை, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால எந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம், எந்த எஃபெக்டின் கீழே இருக்கிறோம்? நம்ம ஜீவனுடைய ஆவியின் எஃபெக்ட்ல நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜீவனை கொண்டு வர்றவர். ஆமென். ஜீவனுடைய ஆவியின் அந்த எஃபெக்ட் நம்மள என்ன பண்ணுது? ஆவியானோட அந்நிய பாஷையின் எஃபெக்ட் என்ன பண்ணுது பாருங்க, நல்லா கவனிங்க. என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. பாவமோ மரணமோ நம்ம சரீரத்தில் வியாதியும் பலவீனத்தை கொண்டு வர முடியாது. அதுல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு கையை மேலே உயர்த்துங்க. இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. The law of the spirit of life in Christ Jesus has made me free from the curse of sin and death, from the law of sin and death. Hallelujah. Come on. அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம சரீரம் பாதிக்கப்படுது, நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, மனதளவில் ஆரோக்கியம் அடைகிறோம். என்ன பதர் நடக்குது? ஐக்கோடோமியோ ஆகுது. ஆவி ஆத்மா சரீரம் கட்டப்படுது, சீர்படுத்தப்படுது, திருப்பி கட்டப்படுது. When you speak in tongues, you are being built, you are being repaired and you are being restored. அதுதான் ஐக்கோடோமியோ. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஐக்கோடோமியோ உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஐக்கோடோமியோ உண்டாவதாக. முழு ஆவி ஆத்மா சரீரமும் பக்தி விருத்தி அடைவதாக இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டீங்கன்னா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எழுந்து நில்லுங்க. இருக்கிற வீட்டிலேயே நீங்கள் எழுந்து நில்லுங்க. இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் உங்கள் கையில் எடுத்து வச்சுங்க. ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஏன் கொஞ்சம் நேரம் கரங்களை உயர்த்தி வச்சிருக்கும் போது ஏன் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணக்கூடாது? கமான். எல்லாரும் அதிகமாக பாரு, நான் சொல்லும் போது மட்டும்தான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும்னு இல்லை. தினமும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தொடர்ந்து அநேக நேரம், சரியா எப்படி சொல்லாமா, எக்ஸ்டெண்டட் டைம்ஸ் ஆஃப் ப்ரேயிங், அதில் நம்ம இறங்கணும்னா பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். நல்லா கொஞ்ச நேரம் சத்தங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் நன்றி செலுத்துங்க. ஊராபாந்தே ரிபா ஷாக்கா தராராபாலாம் தூரா ரிகலாந்தோ ரியானமலாந்தின ரிகலாந்தோ ரிபோ ஓ ரியாபலான ரிதலேரே ப்ரோ ஷாக்கா தரானரபா. ஆவியானவரே தொடுங்க, அந்நிய பாஷைகளால் நிரப்புங்கப்பா. பேசட்டும் பேசட்டும் பேசட்டும். ரைட் நவ bless them Lord. touch every believer. முதல்ல நீங்க பேச கத்துங்க. பேசுங்க அப்படியே வளருங்க. சில நேரங்கள்ல உண்மைதான், வளருங்க. அது மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவார். அந்த ஒரு வார்த்தை பிடிச்சுங்க, அந்த 2 வார்த்தை பிடிச்சுங்க, அந்த 3 வார்த்தை தொடர்ந்து பேசுங்க. கம் ஆன். 2 கரங்களை உயர்த்தி நல்லா பேசுங்க பார்க்கலாம். ரோபாலாம் தேரேபோ ஷாகரா கத்தலா ரபாலாம் துனா ரிகமனாதி ரந்தலோன பிரந்தேஷே கத்துரபாலினா ஓ ரியனமோல வாரதீன லாந்தியோ ரியகலபாந்துன ரித்ர லேகராத ரூரபாந்தேரி போஷி கலாந்தோ ரிகாலி உரரபேலி மோனதுன. தலைவலிகள் சுகமாயிட்டு இருக்குது. அந்த தலைவலி சுகமாயிட்டு இருக்குது. தலைவலியோட யாரோ ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்கீங்க, சுகமாயிட்டு இருக்கீங்க. Right now, in Jesus' name, receive it right now. You are healed in Jesus' name. Oh Rabba Sheterebo Kalarandala. Oh Rikabala Mande Riadabara de Kalarabalan. Allah அந்நிய பாஷையில துதிங்க. Riakalabando Rimana Mante Rekalando Rakurabandala. நன்றி ஆவியானவரே. நீங்க நல்லவர். கவலையின் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் தொட்டுட்டு இருக்கிறார். அந்த கவலையின் கட்டுல நீங்க வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. In Jesus' name ஒரு சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபாம் தேரியா காலராதீன மாம்துரா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறார் நம்ம மத்தியில. அவருடைய சரீரத்தையும் இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்து வச்சுங்க. ஜெபம் பண்ணி கம்யூனியன்ல நம்ம பங்கு பெறலாம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. நீங்க நல்லவர். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்கல்ல,
என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் தழும்புகளால எந்த கொள்ளை நோயும் எங்களை அணுகாது. நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். In Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் தேவன் என்னை தகுதியுள்ளவனா மாத்தி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் ஆவியானோட அபிஷேகமும் அந்நிய பாஷைகளும் என்னுடையது. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் முற்றிலும் பாதுகாப்பா இருக்கிறேன். In Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. 2 கரங்களை உயர்த்தி இன்னொரு 20 செகண்ட் நன்றி செலுத்தலாமா? அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஒரு அலாம் தேரியா ரபா ஷேகா ராந்துரா ரிகாலா ஓ ரிமனமாம் த லீப்ரா காரலாம் தோரியா கலபாம்துரா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. குடும்பங்கள் தோறும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. பண கஷ்டங்கள் நீங்கட்டும், வேலை வேணுன்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேரட்டும், பலவீனங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒளிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியான ஒரு நன்மையால் நிரப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நீங்க நல்லவர் ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நேரத்துக்காக நன்றி. எங்களோட பேசி எங்களை ஆறுதல் படுத்தி எங்க முழு சரீரமோ ஆத்மாவோ அந்நிய பாஷையால் ஆசீர்வதிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, நன்மையால் நிரப்புங்கப்பா. அநேக அந்நிய பாஷைகள்ல இன்னும் அதிக நேரம் நாங்கள் இறங்குறதுக்கு எங்களுக்கு கிருபை செஞ்சு கொடுங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க மிட்வீக் சர்வீசஸ் ஆசீர்வதிங்க, அதுக்காக வேலை செய்யற ஒவ்வொரு க்ரூ மெம்பர் ஆசீர்வதிங்க. நன்மையால் கிருபையால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கூடவே இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம் வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. ஓய்கோடோமியோ ஆகட்டும். ஆமென். அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பாதிக்கப்படுது. எல்லாத்துலேயும் நீங்கள் பலப்படுறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க, கட்டப்படுறீங்க, சீர்திருத்தப்படுறீங்க, திருப்பி கட்டப்படுறீங்க. ஆமென். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அந்நிய பாஷையை பற்றின ஒரு வெளிப்பாடோடு உங்களை நான் சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.